ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிம்பிள்ஸ்லாம் எப்படி வருது, எதனால் வருது, அதை எப்படிலாம் க்யூர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் 10 மெத்தட் இன் 1 வீடியோ அப்படிங்கிற மெத்தடில் நான் இந்த வீடியோவை போட போகிறேன். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நாம் இப்போ பார்க்க போகிற 10 மெத்தடுமே ரொம்ப நேச்சுரலான முறையில் தான் இருக்க போது. நம்ம வீட்டில் உள்ள ஹோம் ரெமடிஸ் வச்சு தான் செய்ய போகிறோம். அது என்னென்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பிம்பிள்ஸ் எதனால் வருது, எப்படிலாம் வருது அப்படிங்கிறத நாம் பார்க்கலாம். இப்போ ஹார்மோன் சேஞ்சஸ்னாலேயும், ஆயிலி ஃபேஸ்னாலேயும், டேண்ட்ரஃப் தலையில் அதிகமாக இருக்கிறதுனாலையும், அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின்னாலேயும் இந்த பிம்பிள்ஸ்லாம் வருதுங்க. எப்போதுமே ஃபேஸ் ரொம்ப க்ளீனாக இருக்கணும், ஆயிலியாக இருக்கக்கூடாது. அந்த ஆயிலியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அடிக்கடி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது கூட பிம்பிள்ஸ் வராமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம அலர்ஜியான பொருள் சாப்பிடும் போது இந்த பிம்பிள்ஸ் எல்லாம் வருது. நாம் பார்க்க போகிற அந்த 10 நேச்சுரல் மெத்தடில் இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட். இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணால் போதும். டெய்லி நைட் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணாலே போதும். ஏதாவது ஒன்று உங்களுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய ஈஸியான ஏதோ ஒரு இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்குமே தான். 2 மெத்தட் மட்டும் பாய்ஸுக்கு கிடையாது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தடில் நாம் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னா, எலுமிச்சை ஜூஸ். அதில் விட்டமின் சி இருக்குது. அது ஃபேஸுக்கு ரொம்பவே அந்த பிம்பிள்ஸ்லாம் போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் ஹனி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இதை கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க. பிம்பிள்ஸ் நம்ம ஃபேஸில் இருந்தாலே அந்த இடத்துல கை வச்சுட்டு மற்ற வேறு எங்கேயுமே கை வைக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் தலையில் அதிகமாக டேண்ட்ரஃப் இருந்தால் கூட தலையில் கை வச்சுட்டு ஃபேஸில் கை வைக்கிறதுனால பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். நான் ஃபேஸில் உள்ள பிம்பிள்ஸ் அதை தொட்டுட்டு ஏன் மற்ற இடத்தெல்லாம் மற்ற ஃபேஸில் உள்ள பிளேஸ்லாம் தொடக்கூடாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, அந்த பிம்பிள்ஸில் இருக்கிற அந்த தண்ணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது மற்ற இடத்துல படுறது மூலயமா நம்ம ஃபேஸில் எங்கே பார்த்தாலுமே அது ஸ்ப்ளிட் ஆகுது. அந்த பரு ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தோணும், அது கண்டிப்பாக தோன்றுறது தான். பிம்பிள்ஸ் வந்தாலே கை அங்கே தான் போகும். ஆனால் அப்படிலாம் இருக்கவே கூடாது. அந்த பிம்பிள்ஸ் போகணும், அதோட ஸ்டாப் ஆகிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிம்பிள்ஸில் கை வைக்காதீங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருக்கு நான் சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பிளேஸில், அந்த பிம்பிள் இருக்கிற பிளேஸில் கை வச்சுட்டு மற்ற எங்கேயுமே கை வைக்க வேணாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த லெமன் ஜூஸ் அண்ட் ஹனி 2மே நல்லா ஆட் பண்ணிக்கணும். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே பண்ணலாம். இந்த பொருள் இருந்தால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைனா அது ஈஸியாக இருக்கிற மாதிரி நிறையா, நான் இன்னும் 9 மெத்தட் வச்சுருக்கேன். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. அப்போ தான் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். இதை ஒரு பட்ஸ்னால் எடுத்து உங்கள் ஃபேஸில் அந்த பரு இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. மார்னிங் கிளம்பி அலசிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, முல்தானி மெட்டி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிம்பிள்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கே போதுமானது. இப்போ இந்த பேக் இது மாதிரி பிம்பிள்ஸ் பேக் செஞ்சு போடும்போது கூட பிம்பிள்ஸில் போட்டுட்டு மற்ற இடத்துல தான் வச்சு அப்படி தேய்க்கிறது அதெல்லாம் கூடவே கூடாது. அதனால கூட அடுத்த இடத்துல பிம்பிள் வரும். அதனால தான் சொல்கிறேன், அந்த பட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த உங்களுக்கு புரியலனா கூட அந்த காது பஞ்சு அது எடுத்து லைட்டாக அந்த பேக்கில் டிப் பண்ணிட்டு நம்ம பரு இருக்கிற இடத்துல மட்டும் வச்சா போதும். அது நைட் ஃபுல்லாக இருந்து மார்னிங் வாஷ் பண்ணணும். இப்போ இந்த செகண்ட் பேக்கில் என்னென்னா, முல்தானி மெட்டி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு, அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாகவே போதும், கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு அடுத்ததாக அதில் டெர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கணும். கஸ்தூரி மஞ்சள்னு கேட்டு வாங்குங்க, அந்த பவுட்ரு தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதில் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். இது மூலம் சேர்ந்து போடுறதுனால அந்த பரு மட்டும் இல்லாமல்
அந்த பருவோடு சேர்ந்து இந்த தழும்பு அது எல்லாமே போகும். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். இது பாய்ஸ் யூஸ் பண்ண வேணாம், மஞ்சள் போட்டிருக்கிறதுனால. கேர்ள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ தேர்ட் மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி வாட்டரில் கொஞ்சமாக வேப்பிலை இது மாதிரி போட்டுக்கிட்டு அது நல்லா கொதிக்க வச்சுக்கணும். நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கொதிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா, இந்த வாட்டர்னால் 1 டேக்கு 3 டைம் கண்டிப்பாக வாஷ் பண்ணுங்கள். இதனால் வாஷ் பண்ணணும். இதனால் 2வது நாளே கூட பரு போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். இது எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். இருந்தாலும் இதை விட ஈஸியான மெத்தட்லாம் இருக்குது, பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது 4வது மெத்தட், ஈஸியஸ்ட் மெத்தட் பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டூத்பேஸ்ட். டூத்பேஸ்ட்டில் ரெட் கலரில் இருக்கும், அது மாதிரி இருக்கிறதெல்லாம் வேணாம். ஒயிட் கலரில் இருக்கிற பேஸ்ட்டு தான் நம்ம பிம்பிள்ஸில் யூஸ் பண்ணணும். இப்போ கோல்கேட் கூட ஒயிட் கலர் தான், அதை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. இது நம்மளோட பிம்பிள்ஸில் அந்த பட்ஸ்னால் தொட்டு வைக்கும் போது எப்படின்னா அந்த பிம்பிள்ஸில் உள்ள பிளேஸ் வந்து ரொம்ப அப்படி கூலிங்காக இருக்கும். ரொம்ப கூலிங் அது தருது, அந்த பேஸ்ட் வந்து அது தருது. கண்டிப்பாக எந்தவித ஒரு எரிச்சலும் இருக்காது, ரொம்ப கூலிங்காக இருக்கும். இதை நைட் பண்ணிவிட்டு காலையில் அலசிடணும். இதை பண்ணுறதுனால 3 நாள், அந்த பேஸ்ட் யூஸ் பண்ணுறதுனால 3 நாளைக்குள்ளேயே பிம்பிள்ஸ் மறையும் கண்டிப்பாக. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், 4வது மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இது மாதிரி பூண்டு விழுது, பூண்டை நல்லா அரைச்சி கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஒரு 2 பல் பூண்டே போதுமானது. இருக்கிற பிம்பிள்ஸ் எல்லாத்துக்குமே அதுவே போதுமானது. அதிகமாகலாம் தேவையே இல்லை. அது கூட கொஞ்சம் ஹனி ஆட் பண்ணிக்கணும். ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் போடணும் பிம்பிள்ஸில். நான் சொன்ன மாதிரியே அந்த பட்ஸ் வச்சு அதால் எடுத்து நம்ம கை அந்த பிம்பிள்ஸில் படாத மாதிரி நம்ம அந்த பட்ஸ் வச்சு தான் கண்டிப்பாக போடணும். கை பிம்பிள்ஸில் எப்போதுமே படக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதை கண்டிப்பாக பாய்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் இன்னும் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன், அதை மட்டும் பாய்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. இந்த இஞ்சி ப்ளஸ் ஹனி இது 2 ஆட் பண்ணி போட்டால் கூட இஞ்சி எப்போதுமே எரியும் தான். ஆனால் பிம்பிள்ஸில் பட்டு அது எரியறதுனால கண்டிப்பாக நல்லது தானே தவிர கெட்டதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இஞ்சி ரொம்பவே நல்லது தருது. அப்படியே பிம்பிள்ஸை வந்து நல்லா அப்படியே அது சரி பண்ணிடும், க்யூர் ஆக்கிடும். அந்த எரிச்சல் வந்து க்யூர் ஆக்கிடும். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது 6வது மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். இது கிராம்பை வந்து கொஞ்சமாகவே போதும், அதிகமாகலாம் தேவையில்லை. இந்த மாதிரி கிராம்பை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். கிராம்பு வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னா பிம்பிள்ஸ்க்கு மட்டும் இல்லைங்க. இப்போ வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, அது க்யூர் ஆகுறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு மெடிசன் தான் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் அந்த பிம்பிள்ஸ் போனதுக்கு அப்புறமும் அந்த கருமையை எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபேஸில் உள்ள அந்த கருமை, அந்த பிம்பிள்ஸ்னால் வந்த தழும்புகள் எல்லாம் போகணும்னு நினச்சிங்கன்னா இதை நீங்கள் தொடர்ந்து கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஒரு 1 வீக்கில் அந்த பிம்பிள்ஸ் கண்டிப்பாக உடனேவே போயிடும். 1 வீக்லேயே அந்த தழும்பும் மறைகிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தழும்பும் போகிறதுக்கு இது ஒரு நல்ல மெத்தட். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நான் யூஸ் பண்ணியிருக்கேன், இல்லை எல்லா மெத்தடுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோதான் பிம்பிள்ஸ் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் எப்போயாவது 1-2 வந்துட்டு போகும். அதுக்கு நான் இந்த எல்லா மெத்தடுமே ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாமே எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக நேச்சுரலாக பண்ணுறது எதுவுமே ஒரு பாதிப்பு ஆகாது எப்போதுமே. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். வாங்க இப்போ அடுத்த மெத்தட் பார்க்கலாம். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7வது மெத்தட். சக்ஸஸ்ஃபுல்லாக 6 மெத்தட் முடிச்சாச்சு. உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குன்னு பார்க்க இன்னும் 3 மெத்தட் மிச்சம் இருக்குது, அதையும் நல்லா பாருங்கள். இது 7வது மெத்தட். இதில் நான் ஆரஞ்சு தோல் அந்த பவுடர் எடுத்திருக்கேன். ஆரஞ்சு தோலை நல்லா காய வச்சு வெயிலில் அதை நான் பவுட்ரு பண்ணி எடுத்த தோல் தான் வச்சுருக்கேன். அதில் விட்டமின் சி இருக்குது. இப்போ அது கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல அந்த பட்ஸ்னால் அப்ளை பண்ணணும். நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்துட்டு மார்னிங் கிளம்பி அலசிக்கணும். இந்த பவுட்ரு பண்ணுறது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக இருக்கும் தான். ஏன்னா இது அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் பண்ணிட முடியாது. காய வைக்கணும், அதை பவுட்ரு பண்ணணும். அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான். இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் எதுவும் இது மாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கும் போது அந்த தோலை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக போடுறேன் எப்படி பண்ணணுன்னு.
ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ பார்க்க போகிறது 8வது மெத்தட். இந்த மெத்தடில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பிம்பிள்ஸ் ரொம்ப வலி இருக்குது, ரொம்ப முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது மாதிரி ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ் க்யூப்பை காட்டன் துணியில் வச்சு அதை பருவில் நல்லா டிப் பண்ணி கொடுக்கணும். அந்த குளிர்ச்சினால், அந்த ஐஸ் க்யூப் உள்ள குளிர்ச்சினால் பரு அப்படியே அமுங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ், வலி இருக்காது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 9வது மெத்தட் என்னன்னு பார்க்கலாம். இது ஈஸியஸ்ட் மெத்தட் தான். இதில் எலுமிச்சை சாறு கொஞ்சம் எடுத்துக்கிறேன். ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் தான், எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒன்று தான். எலுமிச்சை சாறு கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். அது கூட டெர்மரிக், கஸ்தூரி மஞ்சள், கடையில் அதை மட்டும் கேட்டு வாங்க. கஸ்தூரி மஞ்சள் தனியாக இருக்குது, அதை தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. இது ரொம்பவே நல்லது. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை நாம் பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல அந்த பட்ஸ்னால் தொட்டு அந்த பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல மட்டும் அதை வைக்கணும். வச்சுட்டு நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பி அதை அலசிக்கலாம். இப்போ நான் சொல்கிற எல்லாமே நைட் பண்ணிவிட்டு மார்னிங் கிளம்பி அலசிக்கணும் தான். கண்டிப்பாக 1 வீக்குக்குள்ளேயே எல்லாமே பிம்பிள்ஸை சரி பண்ணும், கண்டிப்பாக சரி பண்ணும். அந்த அழுவு போகிறதுக்கு மட்டும் ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் கண்டிப்பாக. இப்போ இந்த மெத்தடை பாய்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மஞ்சள் சேர்த்துரும். கண்டிப்பாக பாய்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, கேர்ள்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது 10வது மெத்தட், சக்ஸஸ்ஃபுல்லாக 10வது மெத்தடுக்கு வந்தாச்சு. இப்போ இதையும் பாருங்கள். இதில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா, இதில் இல்லைன்னா டீ ட்ரீ ஆயில், அதுதான் எடுத்திருக்கேன். அந்த ஆயிலை பட்ஸ்னால் தொட்டு பிம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல வச்சுக்கலாம். இது எல்லாருக்கிட்டையும் இருக்காது கண்டிப்பாக. இந்த மெத்தட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். ஆனால் அப்படி இல்லாதவங்க டீ தூள் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டு அதில் ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நைட்டு போட்டு மார்னிங் வாஷ் பண்ணிக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அண்டில் தென் பாய் ஃப்ரம் அழகின் முகவரி தமிழ் பியூட்டி டிப்ஸ்.